வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வாணிதாசன் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அது போக பாரதிதாசன் போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இலக்கணம் வகைகள் தெளிவாக எத்தனை வகைப்படும் ஒவ்வொரு டைப்ஸையும் தெளிவாக கொடுத்துருக்கோம். குழப்பாமல் வரையில் தெளிவாக கொடுத்துருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா எல்லா அவங்களோட நூலாசிரியர் பெயர் அது தனியாக பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக அமையும். இன்றைக்கி வாணிதாசன் அவர்களை பற்றி பார்ப்போம். வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. எத்திராசலு என்ற அரங்கசாமி, இதுதான் அவங்க பேரண்ட்ஸ் வச்ச பெயர். எத்திராசலு என்ற அரங்கசாமி. இது அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட பெயர் வாணிதாசன். பிறந்த இடம் புதுவையை அடுத்த வெள்ளியனூர். புதுவையை அடுத்த வெள்ளியனூர் அவர் பிறந்த இடம். புதுவையை அடுத்த வெள்ளியனூர். பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள். அரங்க திருக்காமு துளசி அம்மாள் தான் அவங்க பெற்றோரோட பெயர். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னா கவிஞரேறு பாவலர் மணி. கவிஞரேறு பாவலர் மணி முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். ஸோ இவர் பிறந்த இடம் புதுவையை அடுத்த வில்லியனூர். இவருடைய இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள். இவருடைய சிறப்பு பெயர் என்னென்னா கவிஞரேறு பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா, இவர் எந்தெந்த லாங்குவேஜில் இவர் புலமை பெற்றவர் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழியில் ரொம்பவே புலமை பெற்றவர். தமிழை தவிர ஃப்ரெஞ்சு இவருக்கு நல்லா தெரியும். அது போக பார்த்திங்கன்னா இவர் எழுதின பாடல்கள் உருசியம் ஆங்கிலம் மொழிகளில் இவர் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. உருசியம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இவருடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. உருசியம் ஆங்கிலம். அடுத்தது சாகித்ய அகாடமி இவருடைய பாடல்களை தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலில் வெளியிட்டுள்ளது. சாகித்ய அகாடமி இவருடைய பாடல்களை தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலில் வெளியிட்டுள்ளது. அடுத்து தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம். தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் இவருடைய பாடல்களை புது தமிழ் கவி மலர்கள் என்ற நூலில் வெளியிட்டுள்ளது. இப்போ தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வாணிதாசன் அவருடைய பாடல்களை எந்த நூலில் வெளியிட்டதுன்னு கேட்டாங்கன்னா புது தமிழ் கவிமலர்கள். புது தமிழ் கவிமலர்கள். இவர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை வாங்கியுள்ளார். அப்போ யார் செவாலியர் விருது கொடுத்தாங்க அப்படின்னா பிரெஞ்சு குடியரசுத் தலைவர். இவர் பாரதிதாசனின் கவித்துவ வம்சாவளி என அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையை சேர்ந்த ஒருவராக அறியப்பட்டார். அதாவது பாரதிதாசனின் மாணவர். பாரதிதாசனோட மாணவர். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1915 to 1974. இவர் எழுதின சில நூல்கள் பார்த்திங்கன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். ஸோ இன்னும் ஒரே ஒரு டைம் பக்கம் ரீகால் பண்ணிக்கோங்க, அப்போ மறக்கவே மறக்காது. வாணிதாசன் ஐயா அவர்களுடைய இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. பிறந்த இடம் புதுவையை அடுத்த வில்லியனூர். பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள். இவருடைய பட்டங்கள் கவிஞரேறு பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். இவருடைய பாடல்கள் உருசியம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவருக்கு பிரெஞ்சு மொழி நல்லா தெரியும்.
சாகித்ய அகாடமி வந்து இவருடைய பாடல்களை தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வந்து இவருடைய பாடல்களை புதுத்தமிழ் கவி மலர்கள் அப்படிங்கிற நூலில் வெளியிட்டிருக்காங்க. இவருக்கு ஃப்ரெஞ்சில் வந்து நல்லா தெரியும்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதனால் வந்து தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் வந்து செவாலியர் விருது வந்து வாங்கியிருக்காரு. இவர் பாரதிதாசனின் கவித்துவ வம்சாவளி என அழைக்கப்படும் பாவலரோட தலைமுறையை சேர்ந்த ஒருவராக தான் அறியப்பட்டார். இவர் பாரதிதாசனின் மாணவர். இவர் காலம் 1915 முதல் 1974. இவர் எழுதிய சில நூல்கள் என்னென்ன அப்படின்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இதுதான் வந்து வாணிதாசன் ஐயா அவர்களை பற்றிய முக்கியமான சில தகவல்கள். இவரோட பாடல்களை வந்து மெயினாக எதை பற்றி அதிகமாக இருக்குன்னா இயற்கை புனைவு வந்து இவரோட பாடல்களில் வந்து சிறந்து விளங்குமாமா. இயற்கை புனைவு அப்படிங்கிறது ஒரு கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுங்க. நாளைக்கு வந்து வேறு ஒரு நூல் ஆசிரியருடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.